தேர்தலுக்கு முன்பாக திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு மாநில மாநாட்டை பிரம்மாண்டமாக திருச்சியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாநாடு எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய உணர்வு எழுச்சி எப்படி இருக்கு? மிக பிரம்மாண்டமான மாநாடு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாநாடு இன்னும் புதிதல்ல. இது 18வது மாநாடு. சட்டமன்ற தேர்தல் வந்துவிட்டாலே திருச்சி தான் தமிழ்நாட்டிற்கு அன்றான இடம், அதாவது நடுவில் பெறப்பட்ட இடம். அதனால இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமான மாநாடு. 10 லட்சம் சேர்கள் போடப்பட்டுள்ளது. இனி சற்று நேரத்தில் ஒவ்வொரு சேருக்கும் ஸ்நாக்ஸ் வச்சிருவாங்க. ஸ்நாக்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பருப்பி, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு சின்னதாக ஒரு மிக்சர் மற்றும் ஒரு மஞ்சப்பை போட்டு எல்லா சேர்லையும் வச்சுருவாங்க. வர்ற கழகத்தின் தோழர்களுக்கும் மற்றும் இளைஞரணி தோழர்களுக்கும் கழகத்தின் மூத்த முன்னாடிகளுக்கும் எல்லாரும் அந்த சேரில் உட்காரும்போது அவங்களுக்கு ஒரு சிற்றுண்டியாக அது கொடுக்கப்படும். இந்த மாநாடு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மாநாடு, ஒரு கேடராக உங்களுக்கு எவ்வளவு உணர்வெழுச்சியா இருக்கு இந்த மாநாடு? பிரம்மாண்டமான மாநாடு. திமுக எப்பவுமே மிக மிக பிரம்மாண்டமான மாநாடு தான் இது. 2026 தேர்தல் வரப்போகிறது. தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைய போறது. இது திருச்சி தான் ஒரு காரணம். களம் எப்படி இருக்கு? தேர்தல் களம் எப்படி இருக்கு? வெற்றியாக இருக்கிறது. தலைவர் சொல்லிட்டாரு, 200 நம்மளுக்கு தான், இதுல மாற்று கருத்து அல்ல. களத்துல உங்களுக்கு எதிராக எதிரிகள் பல பேர் இருக்காங்களே. ஒன்றுமே இல்லையே. யார் இருக்க எதிரி? ஒன்று சொல்லலாமே. கொள்கை இல்லாத கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் எதிரியா? நாங்க அண்ணா 1949 ஆரம்பிக்கும் பொழுதும் 73ல மாநாட்டிலேயுமே சொல்லிட்டாரு, எங்களுக்கு ஒரு 50 முழக்கம் இருக்குது. அந்த 50 முழக்கம் தான் அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கப்பட்ட சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்று. இன்னைக்கு மத்திய அரசு இந்தி திணிக்கிற குரல் கூட கொடுக்க தெரியல. இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வர போறாங்க. சும்மா படத்துல நடிச்சு சேர்க்கறதுக்கு வேண்டி சும்மா டிராமா காட்டுறதுனால கொள்கையோட தான் கட்சியில் இருக்கு. ஆனா அவர் உங்களை மட்டும் தான் எதிரிங்கிறாரு, வேற எந்த ஒரு கட்சி அவர் எதிரின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. சரிங்க, அவங்க ஆர்சிசி அரசு கூடமும் எடப்பாடி கூடமும் டையப்ப போட்டுட்டு திமுகவே குறை சொல்லுனா குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? உடல் ஊனமுற்றும் விதவி பெண்களும் இன்னைக்கு மாசம் 2000 வாங்குறாங்க. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி. அது பெருசா தெரியும். நீங்க அரசியலுங்கிறது என்ன? ஒரு பொது வாழ்க்கை. அந்த பொது வாழ்க்கையில எந்த அரசு செஞ்சாலுமே அதை நீ அதை பெருமைப்படுத்தி தான் பேசணும். நீ வாயே திறக்க மாட்டீங்கன்னா நீ ஊமையா? தலைவர் இப்போ 5000 கொடுத்தாரு. 3000 உரிமை தொகைக்கும் 2000 வெயில் காலத்துக்கும் வர்றதுக்காக கொடுத்தாரு. அதுக்கும் வாயை திறக்கல. அப்புறம் எப்படி அவர் அரசியல் தலைவியா பார்க்கறது? இதெல்லாம் பகுத்தறிவுள்ள இயக்கம். நாங்கள் பகுத்தறிவின் தலைவர் தளபதி அவர்கள் பின்பற்றி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.